ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காவேரியா அழுக வச்சு அதுல குளிர்காயலான்னு நினைச்ச பசுபதி காவேரி திரும்ப எதிர்த்து பேசின உடனேயே என்ன இது, இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் சிங்கம் மாதிரி சீடிக்கிட்டே கிடக்குறா, எப்படியாவது அழுவாங்க, அவங்க அம்மா காலில் விழுந்த மாதிரி இந்த காவேரியும் என் காலில் விழுந்து கெஞ்சோன்னு நினைச்சேன் அப்படின்னு பசுபதி சொல்லும்போது, அப்பா அப்பாப்பா அது மட்டும் பத்தாதுப்பா, ஏன் காலையே விழுகணும், இந்த காவேரியால் தான் நிவின் என்னை வேண்டான்னு சொன்னான். அதுவும் இல்லாம இவர் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாப்பா, ரொம்ப திமிரா வேற இருக்கா. என்ன பணக்கார விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற திமிரு பாய்வ, அந்த திமிரை உடைக்கணும். அந்த விஜய்க்கே சவால் விட்டா மாதிரி நீங்க இப்ப சரியான சம்பவம் பண்ணிருக்கீங்கப்பா. என்ன இன்னும் அந்த ஆசாமிய இங்க காணோம் அப்படின்னு ராகினி கேக்குறாங்க. பசுபதி உடனே, என்னம்மா அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான்னு சொல்லிதாமா நான் இங்க இவ்ளோ பெரிய பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். காவேரி அழுது ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா போதும், விஜய் திபு திபுன்னு ஓடி வந்துருவாமா. காவேரி கஷ்டப்பட்டா விஜய்க்கு வலிக்கும். விஜய கஷ்டப்படுத்தணும்ன்ற காரணத்துக்காக தானே நான் காவேரியவே சீண்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, சரி போனா போய் தொலையட்டும் அப்படின்னு நினைச்சுதான் விட்டேன். பாத்தியா, நான் விட்டதுல ஒரு விஷயம் நல்லதா நடந்து போச்சு. இன்னைக்கு ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட வந்துருச்சு. இனிமே அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. போலீஸும் சரி, கவுன்சிலரும் சரி நம்ம ஆளுங்க அப்படின்னு பசுபதி திமிரா பேசிட்டு இருக்கான். பா பத்தலப்பா, காவேரி அழுகவே இல்ல பாருங்க. இப்ப கூட உங்களை கொன்னுருவேன், உங்க மகளை கொன்னுருவேன்னு திமிரா பேசுறாப்பா. இப்ப அவளை அழுக வைக்கணும்பா. நீங்க ஒண்ணு செய்யுங்கப்பா, விஜய்க்கு போன் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்த சொல்லுங்க. என்னம்மா சொல்ற, இன்னி யாரும் இந்த சிங்க பெண் புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கும்ல? இல்லப்பா, இவெல்லாம் புருஷன் கஷ்டப்படக்கூடாது, அழுக கூடாதுன்னு நினைச்சு எதையும் சொல்ல மாட்டாப்பா. அங்க சொன்னாங்களா சொல்லலையான்னு நம்மளுக்கு தெரியாதுல, நீங்க கொளுத்தி போடுங்கப்பா, விஜய் வர்றானான்னு பாக்கலாம் அப்படின்னு ராகினி சொன்ன உடனே பசுபதி விஜய்க்கு கால் பண்றாரு. என்ன விஜய் எப்படி இருக்கிற? ஆனா நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, நான் கொடைக்கானல்ல தான் இருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு பசுபதி சொன்ன விஜய்க்கு, என்ன இது, எதுக்காக இவன் எனக்கு போன் பண்றான்? காவேரி வேற கொடைக்கானல் போயிருக்கா, இவன் பிரச்சனை பண்றான்னு தானே முதவே சொன்னாங்க அப்படின்னு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னப்பா பதிலையே காணோம், ரொம்ப அமைதியா இருக்கிற? என்ன நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியில வந்தானே, இப்ப வாய மூடிட்டு இருப்பான்னு பார்த்தா நம்மளுக்கே போன் பண்ணி பேசுறான் அந்த பசுபதி அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு பசுபதியே கேட்டுக்கிறான். ஏய், ஏன் தெருநாய் மாதிரி கொலைக்கிற? என்ன விஷயம், எதுக்காக நீ எனக்கு போன் பண்ண, அத சொல்லு அப்படின்னு விஜய் பசுபதிய அதட்டுறாரு. பாத்தியா பாத்தியா, நீ இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திலாம் பேசக்கூடாது என்னைய. அதான் அந்த சிங்க பெண்ண, அதையா உன் சம்சாரம் காவேரி இங்கதான் இருக்கா. இங்க அவங்க வீட்டை நான் தான் எடுத்துக்கிறதுக்கா இருக்கேன். என்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் சரி அவங்க அம்மாவும் என் காலில் விழுந்து கதறாங்கய்யா. அந்த கண்கொள்ளா காட்சியை நீ பாக்காட்டி எப்படி? இத உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்குதான் நானே வாலண்டியரா வந்து உனக்கிட்ட சொல்றேன் அப்படின்னு பசுபதி சொன்ன உடனே, ஏ நிறுத்து நிறுத்துன்றேன், என்ன ஓவரா கூவுற? காவேரி உன் காலில் விழுந்தா. யோ, போய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் யா. அவ நீ சொன்னிய சிங்க பெண்ணுன்னு, அது மாதிரி சிங்க பெண்ணடா. அவ சாச்சு விட்டு உன் நெஞ்சு மேல ஏறியாவது நிப்பாலே தவிர உன் கால்ல எல்லாம் விழவே மாட்டா. இப்ப என்ன இங்க நடக்கிற சீன் உனக்கு பத்தல, நாங்க வரணும் அதான நீ எதிர்பார்க்கற? வரேன், ஒரு கைய உடைச்சு விட்டன்ல, அது பத்தல. நீயா என்கிட்ட உரண்டை இழுத்து சிங்கத்தை சுரண்டி பாக்குறியா நீ? வரேன்டா வரேன், பசு பாத்துக்கிட்டு அடுத்த நிமிஷம் கொடைக்கானல்ல இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. விஜய் வேகமா வீட்டுல இருந்து கிளம்புறாரு. விஜய் வந்துகிட்டு இருக்க வழியில ரோட்ல ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு குழந்தையும் அம்மாவும் ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. இத பாக்குற விஜய் உடனே அவங்கள தான் கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாரு. குழந்தை பத்திரமா இருக்கணும்னு ரொம்ப பரபரப்போட இருக்கிறாரு, ரொம்ப பதட்டமாவும் இருக்காரு. டாக்டர் சொல்றாங்க, சார் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஒய்ஃபுக்கு தான். அவங்க ஹஸ்பண்ட் நீங்களா? கையெழுத்து போடணும் சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க. விஜய் உடனே, இல்லங்க மேடம், அவங்க வந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க பேக் இங்கதான் இருக்கு, நான் செக் பண்ணி அவங்களோட ரிலேட்டிவ கூப்பிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அவங்க பேகுக்குள்ள இருக்க போன் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. சார் நான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு வேகமா வராங்க. விஜய் ஹாஸ்பிட்டல்ல பதட்டத்தோட இருக்கிற நேரத்துல 2-3 போலீஸ் உள்ள வராங்க. போலீஸ் வந்து, விஜய் யாரு அப்படின்னு கேட்கும்போது, சார் விஜய் நான் தான், இந்த ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்தீங்களா?
நான் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல சார், குழந்தை சேஃபா தான் இருக்காங்க, அந்த குழந்தையோட அம்மா தான் அப்படின்னு விஜய் சொன்ன உடனே, சார் ஒரு நிமிஷம், அந்த குழந்தை என்னோடதுதான், அந்த லேடி என்னோட வைஃப் தான், இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம்லாம் கட்டிட்டேன் சார், இப்போ நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க வரணும்னு எதிர்பார்த்தாங்க, ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு விஜய் சொல்லி அனுப்புறாரு. இன்ஸ்பெக்டர் வேகமா போய் குழந்தைய அம்மாவையும் பார்த்து ஆறுதல் அடைகிறாரு. வேகமா வந்து விஜய கட்டி பிடிச்சுக்கிறாரு. சார், நீங்க பெரிய உபாயம் பண்ணிருக்கீங்க, என் மொத்த குடும்பத்தையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க, என் மனைவி இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா அதுக்கு நீங்க தான் சார் காரணம், அதோட என் குழந்தை, எங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இந்த குழந்தை பிறந்துச்சு சார், எனக்கு உயிரே அவதான் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப 2 பேரும் நல்லா இருக்காங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்புறாங்க. விஜய் நேரா காவேரிய பார்க்க வராங்க. விஜய் பார்த்த உடனே காவேரி, நீங்க எதுக்கு வந்தீங்க, உங்களை யாரு இங்க வர சொன்னா அப்படின்னு காவேரி அழுகுறாங்க. கோதாவரியும், வந்துட்டீங்களா, இங்க நடக்கிற கூத்த பார்த்து சந்தோஷப்படுங்க சாமி, சந்தோஷப்படுங்க, நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்தினீங்க, இந்த பசுபதி பொய்யான டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன இந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்கு என் ஜாமான பூரா அள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு கோதாவரியும் அழுகுறாங்க. காவேரி, நானா இங்க வரல, பசுபதி போன் பண்ணி வேணும்னே என்ன சீண்டி வம்புக்கு இழுத்தான், அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேணா, அதுக்குதான் வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. பசுபதி அதே நேரத்துல உள்ள வர்றாரு. வந்துட்டியா அடடா வந்துட்டியாப்பு, இந்த காட்சிய பாக்குறதுக்கு நீ வரணும்னு எதிர்பார்த்தேன், கரெக்டா வந்துட்டிய, காவேரிக்கு ஒரு கஷ்டம்னா நீ வந்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்படின்னா இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா பென்சிங்கம் அப்படின்னு பசுபதி சொல்றாங்க. விஜய் வேகமா பசுபதி அடிக்கிறதுக்கு கை வாங்கும்போது ராகினி, ஏய் நிறுத்து, என்ன எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை அடிக்க கை வாங்கிட்டே இருக்க, இந்த சீன்லாம் இங்க இல்ல, தோ போலீஸோட வந்திருக்கோம் அப்படின்னு ராகினி ரொம்ப திமிரு காட்டுறாங்க. விஜய் நேரா காவேரிட்ட போய் நில்லு, இங்க பாரு காவேரி, போலீஸ் எல்லாம் பார்த்து பயப்படாத, தைரியமா இரு, நம்ம கோர்ட் மூலம் பாத்துக்கலாம், என்னதான் பணம் கொடுத்திருந்தாலும் வீட்டை எழுதி கொடுக்கணும்னு எந்த கட்டாயம் இல்ல, பணம் உங்க அப்பா வாங்கினாருன்னு நீங்க யாராவது பாத்தீங்களா அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. பார்த்தா பசுபதி, எப்பா பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சாச்சு, நீ என்ன புது பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டு இருக்க, இன்ஸ்பெக்டர் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்ன விஜய் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா விஜய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அதே இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு. சார் நீங்க எங்க சார், நீங்களா இங்க இருக்கீங்க, எனக்கே தெரியாது சார், இவங்க என் வைஃப் காவேரி, இவங்க என் வைஃபோட அம்மா, என்னோட குடும்பம் சார் இது அப்படின்னு விஜய் கைய நீட்டி சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, சார் இது உங்க ஃபேமிலின்னு எனக்கு தெரியாம போச்சு சார், இதோ ஒரு நிமிஷத்துல இந்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு பத்தி விடுறேன், பசுபதி அந்த பத்திரத்தை கொடு அப்படின்னு 2 பத்திரத்தையும் வாங்கி விஜய் கையில கொடுத்துட்டு விஜயும் ராகினியும் லத்திய வச்சு அடிச்சு விரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். பசுபதி கேக்குறாரு, என்ன ஒண்ணுமே புரியல, ஏன் இவன் மூஞ்சிய பார்த்த உடனே என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு பசுபதி கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இவரு நல்லவரு, இவரெல்லாம் கஷ்டப்படுத்த முடியாது, என்ன பசுபதி நீ கொடுத்த காசை வேணா திரும்ப வாங்கிக்கோ, அதுக்காக நல்லவங்களை எல்லாம் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நீ இந்த போலி பத்திரத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, கவுன்சிலர் ஏற்கனவே திட்டிட்டாரு, நான் தான் ஏதோ உன்கிட்ட காசு வாங்கின பாவத்துக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நீ கொடுத்த காசையும் உன்கிட்ட திருப்பி கொடுத்துறேன், இந்த பொய் வேஷத்துக்கெல்லாம் நான் உனக்கு உதவி செய்ய முடியாது போ அப்படின்னு அடிச்சு பத்துறாங்க. ராகினி உடனே, ஏய் என்ன இப்படி பண்றீங்க, அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, சாயம் வெளுத்து போச்சு மேடம், பசுபதி இப்ப போலீஸ் சாயம் பூசிக்கிட்டு காவேரியோட அப்பாக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னாரு, இப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, பசுபதி காவேரியோட அப்பாக்கு பணமும் கொடுக்கல, இந்த வீட்டையும் அவர் இவர் பேருக்கு எழுதி தரல, இது எல்லாம் அப்பட்டமான பொய், இது எல்லாம் முன்னாடியே தெரியும் தான், இப்ப சார் வந்த உடனே எல்லா உண்மையும் வெளியில வந்துருச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி பசுபதியையும் ராகினியையும் லத்தியால அடிச்சு விரட்டுறாங்க. காவேரி விஜய் கிட்ட வந்து, தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. ஏ லூசு, நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, இது என் மாமனாரோட வீடு, நான் எப்படி விட்டு கொடுப்பேன், அத்தை நீங்க எதுக்கு கலங்குறீங்க, அவன்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, விஜய் இருக்கும் போது நீங்க அவன்கிட்ட போய் கெஞ்சணும், எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராம நான் காப்பாத்துவேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. காவேரி நீ இந்த மாதிரி நேரத்துல இதுக்கு ஓடலாமா, இவ்வளவு டென்ஷன் ஆகி இருக்கலாமா காவேரி அப்படின்னு சொல்லும் போது காவேரியோட அம்மா வந்து, என்ன காவேரி அவர் என்ன சொல்றாரு, என்ன உன்னோட நிலைமை காவேரி, இப்பயாவது நீ சொல்லு, நான் உங்க அம்மாட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.